மாணவர்களே, எடியூவெப் அகாடமிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். 2026ஆம் ஆண்டின் புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக 6ஆம் தர விஞ்ஞான பாடத்தின் முதலாம் தவணை பாடத்தை ஆரம்பிப்பதில் மகிழ்ச்சி. இந்த தவணையில் எம்மைச் சூழ உள்ளவை, உயிரின உலகின் விந்தை மற்றும் அகிலத்திலிருந்து எமது இல்லத்திற்கு ஆகிய 3 முக்கிய மாடியூல்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். இந்த பாடங்கள் உங்கள் சுற்றியுள்ள உலகை புரிந்து கொள்வதற்கு தேவையான அடிப்படை அறிவை உருவாக்கும். எம்மை சூழ உள்ளவை என்ற முதலாவது மொடியூல் நம் அன்றாட வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடையது. சடப்பொருள்கள் எப்படி நம்மை சூழ்ந்துள்ளன, அவை எவ்வாறு வேறுபட்ட இயல்புகளை வெளிப்படுத்துகின்றன என்பதை இதில் கற்றுக்கொள்கிறோம். இந்த வகுப்பில் சடப்பொருளின் பௌதீக நிலைகளை இனங்காண்போம் என்ற முதலாவது பாடத்தை அவதானிப்போம். இது மிகவும் ஃபண்டாக இருக்கப் போகின்றது. வாருங்கள் பிள்ளைகளே, முதலில் ஒரு சுற்றுப்புற சூழலை அவதானிப்பதற்கான ஒரு நடைப்பணத்தை மேற்கொள்வோம். ஆசிரியை தனது 6ஆம் வகுப்பு மாணவர்களுடன் ஒரு சிறிய அவதானிப்பு நடைப்பயணம் மேற்கொள்கிறார்கள். சுற்றுப்புற சூழலில் என்னென்ன உள்ளன என்பதை கவனிக்க இது ஒரு அழகான வாய்ப்பு. மாணவர்கள் முதலில் திண்மங்களை கவனிக்கிறார்கள். வடிவம் மாறாமல் இருக்கும் பொருட்கள் திண்மம் எனப்படும். மரக்கிளைகள், கற்கள், இலைகள் போன்றவை திண்மங்கள். அடுத்து மாணவர்கள் திரவங்களை கண்டறிந்து பதிவு செய்கிறார்கள். நீர், பனித்துளிகள், மழைநீர், தேநீர் போன்றன திரவங்கள். திரவங்களுக்கு நிலையான வடிவம் இருக்காது. அது இருக்கும் பாத்திரத்தின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. இப்போது மாணவர்கள் வாயுவை பற்றி கற்கிறார்கள். காற்று, புகை, நீராவி போன்றன வாயுக்கள். வாயுவை நாம் நேரடியாக பார்க்க முடியாது, ஆனால் அதன் தாக்கத்தை காணலாம், உணரலாம். மாணவர்கள் காற்றின் இயக்கத்தை உணர்ந்து அதை தங்கள் நோட்டு புத்தகத்தில் பதிவு செய்கிறார்கள். பிள்ளைகளே, நீங்கள் சூழலில் அவதானித்த பொருட்களை திண்மம், திரவம், வாயு என பட்டியற்படுத்த முடியுமா? எம்மைச் சூழ உள்ள எல்லாம் சடப்பொருட்கள்தானா? வெப்பம், ஒளி, ஒளி ஆகியன மேலே தரப்பட்ட கூட்டங்களில் அடங்க முடியாதனவாகும். இவை சக்திக்கான உதாரணங்களாகும். இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான செயற்பாட்டின் மூலம் தென்மம், திரவம், வாயு ஆகியவற்றைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ளப் போகிறோம். போத்தல் ஏயில் அரை பங்கு நீரை நிரப்புங்கள். போத்தல் பியில் மாபிள்களை சிலவற்றை போடுங்கள். பிள்ளைகளே, அதன் பிறகு போத்தல் சியில் அரை பங்கு நீரும் மாப்பிள்கள் சிலவும் சேர்க்கிறோம். பின்னர் போத்தல் டியை முழுவதும் நீரால் நிரப்பி நன்றாக மூடுங்கள். போத்தல் இ வெறும் போத்தல், அதாவது உள்ளே எதுவும் இல்லை. இப்போது ஒவ்வொரு போத்தலையும் கவனமாக பார்த்து அதில் திண்மமா, திரவமா, வாயுவா என இனம் காணப்போகிறோம். ஒவ்வொரு போத்தலிலும் உள்ளது திண்மமா, திரவமா, வாயுவா என இனங்காணுங்கள். பொருத்தமான இடங்களில் சரி குறியீட்டையிட்டு அட்டவணையை பூர்த்தி செய்யுங்கள். அவசியமாயின் வீடியோவை நிறுத்திவிட்டு பயிற்சியை செய்து முடியுங்கள். போத்தல் ஏயில் என்ன இருக்கிறது? ஆம், இது திரவம், அதாவது நீர். போத்தல் பியில் மாபிள்கள், அதாவது திண்மம். போத்தல் சியில் இரண்டும் இருக்கின்றன, திரவம் மற்றும் திண்மம். போத்தல் டியில் முழுவதும் திரவம். போத்தல் இ வெறுமையாக தோன்றினாலும் உள்ளே வாயு, அதாவது காற்று உள்ளது. நீங்கள் குறிப்பிட்ட விடைகள் சரியானதா என உங்கள் நண்பர்களின் விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பிள்ளைகளே,
சடப்பொருட்களின் 3 நிலைகளையும் ஒரே இடத்தில் காண முடியுமான ஓரிடம்தான் எரிமலை. இப்போ அத கொஞ்சம் நெருக்கமாக பார்ப்போம். எரிமலை ஒன்றில் திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளையும் காணலாம். இப்போ அதை கொஞ்சம் நெருக்கமாக பார்ப்போம். முதலில் திண்மம், அதாவது சாலிட். எரிமலையின் அருகில் பல திண்மப் பொருட்களை பார்க்கலாம். கடினமான எரிமலை கற்கள், கீழே விழுந்து உறைந்து கிடக்கும் சாம்பல், குளிர்ந்து கல்லாக மாறிய லாவா. இவையெல்லாம் குறிப்பிட்ட வடிவம் கொண்டவை, அதனால் இவை திண்மங்கள். அடுத்தது திரவம், லிக்விட். எரிமலையில் திரவங்களையும் தெளிவாக பார்க்கலாம். எரிமலை வெடிக்கும்போது வெளியே வரும் ஓடும் லாவா. எரிமலையின் உள்ளே இருக்கும் தடிமனான மாக்மா. எரிமலை பகுதிகளில் காணப்படும் சூடான திரவ மண். இவைகள் அனைத்தும் ஓடக்கூடியவை, அதனால் இவை திரவங்கள். இறுதியாக வாயு, கேஸ். எரிமலையின் அருகில் வாயுக்களையும் பார்க்கலாம். மேலே எழும் புகை, சில்லுகளிலிருந்து வரும் நீராவி, சல்பர் போன்ற எரிமலை வாயுக்கள். இவைகள் அனைத்தும் பரவி செல்லும், அதனால் இவை வாயுக்கள். ஆகையால் ஒரு எரிமலையிலே திண்மம், திரவம், வாயு 3 நிலைகளையும் எளிதாக காணலாம். மாணவர்களே, சூழலில் உள்ள எல்லா பொருட்களையும் திண்மம், திரவம், வாயுவன வகைப்படுத்த முடியுமா? சாஸ், ஐஸ்கிரீம், ஜெல்லி இவைகளை திண்மம், திரவம், வாயு என திட்டமாக வகைப்படுத்த முடியுமா? சில பொருட்கள் திண்மம், திரவம், வாயு ஆகிய எந்த நிலைக்கும் சரியாக பொருந்தாது. சில பொருட்களின் இயல்புகளைப் பொறுத்து அவற்றின் நிலை மாறுபடும். அடுத்து நாம் பயிற்சி 1ற்கு செல்லப் போகின்றோம். இதனை நீங்கள் தனியாக செய்ய வேண்டும். அவசியமாயின் வீடியோவை நிறுத்தி உங்கள் குறிப்பு புத்தகத்தில் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் சமையலறையில் உள்ள பொருள்களை திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள் என வகைப்படுத்த வேண்டும். உதாரணத்திற்காக இந்த சமையலறையின் வீடியோ தரப்பட்டிருக்கின்றது. அதேபோல் திண்மம், திரவம், வாயு என வகைப்படுத்த முடியாத 3 பொருட்களையும் நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். பாடசாலையில் உங்கள் கற்றல் செயற்பாட்டை இது இலக்குப்படுத்தும் என நம்புகின்றேன். அடுத்து வரும் பாடத்தில் நாம் திண்மம், திரவம், வாயு ஆகியவற்றின் இயல்புகளை இனங்காண்பதற்கும் ஒப்பிடுவதற்கும் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். பாடங்களை உடனுக்குடன் இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு EduWeb அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி பிள்ளைகளே. அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.